இது சச்சினுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய கௌரவம்ன்றதை தாண்டி இந்தியன் கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச பெருமை. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன்னு தெரியுமா? இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் 5 டெஸ்ட் சீரிஸ் நடக்க போது அதுக்கு பட்டோடி டிராபின்னு நேம் வச்சிருந்தாங்க. ஏன் இங்கிலாந்து இந்தியாவும் ஆடுற சீரிஸ் பட்டோடி டிராபின்னு சொல்றாங்கன்னு பார்த்தா, இந்தியன் டீமுடைய ஃபார்மர் கேப்டன்ஸ் சொல்ற இஃப்திகார் அலி பட்டோடி, மன்சூர் அலி பட்டோடி, இவங்க 2 பேர் ஞாபகமா இந்த சீரிஸ் நடத்திட்டு வந்திருக்காங்க. போன வருஷத்துல இருந்து இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க, லேட்டஸ்டா இருக்கிற ஜாம்பவான்களோட பெயர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவாச்சு. சொன்னது போல இங்கிலாந்து நியூசிலாந்து மோதிர டெஸ்ட் சீரியஸ்க்கு க்ரோ தார்பே டிராபின்ற பெயர் மாற்றமும் நடந்துச்சு. இப்போ பட்டோடின்ற நேம மாத்திட்டு சச்சின் ஆண்டர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு புது பேர் வைக்கலாம் பண்ணி இங்கிலாந்து இந்தியாவும் முடிவு பண்ணிருக்காங்க. உலக கிரிக்கெட் வரலாற்றுல பேட்டிங்ல சச்சினும் பவுலிங்ல ஆண்டர்சனும் ஒரு மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க. சோ இவங்க 2 பேரையும் நம்ம கௌரவப்படுத்தி ஆகணும் பண்ணி இங்கிலாந்து இந்தியாவும் மோதிர டெஸ்ட் சீரியஸ்க்கு சச்சின் ஆண்டர்சன் என்ற ஒரு புது நேம வச்சிருக்காங்க. இந்த செய்தி தெரிஞ்சதும் ஆண்டர்சன் என்ன சொல்லியிருக்காரு, என்னோட பவுலிங் வாழ்க்கையிலேயே நான் சச்சினை தான் ஒரு மிகப்பெரிய டேஞ்சரான பேட்ஸ்மேனா பாக்குறேன். சோ அவரோட நேமும் என்னோட நேமும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு.